தலைமையின் கீழே ஆட்சி தமிழகத்திற்கு வேண்டாமா, மோடி தலைமையிலான கூட்டணி ஆட்சி தமிழகத்தில் நடக்கணும் அப்படின்றத அமித்ஷா பேசியிருக்காரு. நம்ம அதிமுக தலைமையில் ஆட்சின்றதான் தொடர்ந்து சொல்லிகிட்டே இருக்கோம். மோடி தலைமையிலன்ற ஆட்சி தமிழகத்தை ஏற்பார்களா மக்கள்? கான்டெக்ஸ்ட் வந்து அவர் எப்படி சொல்லியிருக்கலாம் அப்படிங்கிறது நிறைய விதத்தில் நம்ம உட்காந்து பேசிக்கிட்டே இருக்கலாம், அனலைஸ் பண்ணலாம். உங்களுக்கு வந்து ஒவ்வொரு ஷோலையும் கண்டென்ட் நிறைய கிடைக்கும், பண்ணிக்கிட்டே இருங்க. ஆனால் உண்மை என்னன்னா, இந்த கூட்டணி இந்த ஆட்சி அமையும் போது எல்லாமே வந்து அண்ணன் எடப்பாடியார் அவர்களின் தலைமையில் தான் நடக்கும் அப்படிங்கிறது அதே அமித்ஷா அவர்கள் வந்து ஆரம்பத்திலே உறுதிப்படுத்திக்கிட்டாரு. ஸோ அதுதான் ஃபேக்ட்டு, அதுதான் உண்மை, அதுதான் நடக்கும். ஆரம்பத்தில் ஒரு முறை அதை சொன்னார், அதன் பிறகு பல முறை சொல்லியிருக்காருங்க. இல்லைங்க, பல முறை சொல்லியிருக்காரு, பல ரெஃபரன்ஸ் வந்து அவர் பண்ணியிருக்காரு. அது திரும்ப திரும்ப உறுதிப்படுத்தியிருக்கிறாரு. அவரும் பண்ணியிருக்காரு, அவருடைய கட்சிக்காரங்களும் பண்ணியிருக்காங்க. இதன் மூலமாக அதிமுக தொண்டர்கள் இந்த வார்த்தைகளை ஏற்பார்கள்னு நினைக்கிறீங்களா? அது அதை தாண்டி இருக்கக்கூடிய பொதுமக்கள்? இல்லைங்க, இதில் ஏற்றுக்கொள்கிறதுக்கும் வெறுக்கிறதுக்கு எதுவுமே இல்லை. நம்ம அதிமுகவுடைய அந்த ஒரு பாதையும் நம்மளுடைய அந்த லட்சியமும் ரொம்ப கிளியராக இருக்குது, ரொம்ப தெளிவாக இருக்குது. இது வந்து இன்றைக்கி நேற்றுக்கு உருவாகின கட்சி கிடையாது. ஒவ்வொரு அம்மா சொன்னாங்க இல்லைங்களா, ஒவ்வொரு பட்டி தொட்டிலையும் தொண்டர்களும் கட்சிக்காரங்களும் இருக்காங்க. அது அப்படியே இருக்குது. அந்த அந்த ஒரு எண்ணிக்கை வந்து அப்படியே இருக்குது. அப்படிங்கிறது நம்ம பல தடவை அண்ணன் வந்து ப்ரூவ் பண்ணியிருக்காரு. இப்போ மோடி தலைமையிலான ஆட்சி வேண்டாமா உங்களுக்குன்னு கேள்வி எழுப்புறாரு தமிழகத்தின் மக்களை பார்த்து அமித்ஷா. இந்த கான்ட்ரவர்சி வந்து என்கிட்ட இருந்து நீங்கள் வாங்க முடியாது. இந்த இந்த தேர்தல் வந்து தமிழகத்தை வழி நடத்தி அடுத்த 5 ஆண்டு காலம் இப்போ இருக்கிற இருட்டிலிருந்து வெளிச்சத்துக்கு முன்னேற்ற பாதையில் கொண்டு வர வேண்டிய ஒரு மிகப்பெரிய ஒரு கடமையும் ஒரு லட்சியம் இருக்கிற ஒரு ஆட்சியாக அமையணும். அந்த ஆட்சி வந்து அமையும். அண்ணன் எடப்பாடியார், அதாவது தமிழகத்தின் முன்னாள் முதலமைச்சர், ரொம்ப வெற்றிகரமாக செயல்பட்ட மக்களின் முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடியார் மறுபடியும் ஆட்சி பொறுப்புக்கு வருவார். அதுக்கான அத்தனை முயற்சி மட்டும் இல்லை, அது ஒரு போர்க்களத்தில் இறங்கி செயல்படுற அளவுக்கு நாங்கள் எல்லோரும் இறங்கிட்டோம். இப்போது பொங்கலுக்கு 3000 ரூபா கொடுக்குறாரு, ஒரு புதிய ஓய்வூதிய திட்டத்தை அறிவிச்சிருக்காரு. அப்படி இருக்கும்போது கூட அவங்க வெற்றி பெற மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு விஷயம் வந்து மக்கள் கண்டிப்பாக சிந்திக்க வேண்டும் அப்படின்னு நான் இப்போ சொல்ல தேவையில்லை. ஏன்னா சிந்தித்து நல்லபடியாக புரிஞ்சுக்கிட்டு இதுக்கான ஒரு தீர்வுக்கே வந்துட்டாங்க. என்னென்னா 5 ஆண்டு கால ஆட்சி, இன்னும் 5 வருஷத்தில் அவங்களால செயல்படுத்த முடியாத, இல்லை உறுதிப்படுத்த முடியாத, இல்லை வந்து நிறைவேற்ற முடியாத இத்தனை வாக்குறுதிகள் வந்து கடைசி அந்த கதவு சாத்துற அந்த கடைசி நிமிஷத்தில் பண்ணுறாங்கன்னா, இதுக்கான பேர் வந்து வாக்கு அறுவடைக்காக அவங்க கொடுக்குற லஞ்சம் மட்டும்தான்.